டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அவங்களுக்காகவே ஸ்பெஷலா எக்ஸாம் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ்ல நம்ம இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதுலயும் டைப் வைஸ் வந்து நம்ம வந்து கேட்டகரிஸ் பண்ணிருந்தோம். டிஃபைன் கொஸ்டின், வாட் இஸ் டைப், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் டைப், யூசர்ஸ், ரீசனிங் சொல்லிட்டு நிறைய டைப் வந்து நம்ம 9 டைப்ல வந்து நம்ம கொஸ்டின்ஸ் பிரிச்சிருக்கோம். அதுல லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 4 வீடியோ அப்லோட் பண்றோம். இந்த டிஃபைன் டைப் மட்டும் நமக்கு 3 வீடியோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரீசன் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட 4 வீடியோ நமக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூசர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். யூசர்ஸும் அப்ளிகேஷன்ஸும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிசிக்ஸ்ல மொத்தமா நமக்கு 5 கொஸ்டின் தான் இருக்கு. எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். செகண்ட் கொஸ்டின் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். நம்ம ஒரு டிஃபரன்சியேஷன் மாதிரி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஈஸியா புரிஞ்சிடும் நமக்கு. ஓகேங்களா? எப்படி பாருங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் யூஸ்ட் இன் லென்ஸ் கேமரா அண்ட் ஆர் யூஸ்ட் இன் மேக்னிஃபைங் லென்ஸ். ரெண்டு சேர்த்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. கான்கேவ் லென்ஸ் ஆர் சாரி கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் யூஸ்ட் இன் லென்ஸ் கேமரா அண்ட் கேமரா லென்ஸ் அண்ட் மேக்னிஃபைங் லென்ஸ். கேமரா லென்ஸ் அண்ட் மேக்னிஃபைங் லென்ஸ். அதுவே கான்கேவ் லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கலிலியன் டெலஸ்கோப்ல இருக்கக்கூடிய ஐ லென்ஸா வந்து யூஸ் ஆகுது. இந்த பாருங்க, கான்கேவ் லென்ஸ் ஆர் யூஸ்ட் as the ஐ லென்ஸ் ஆஃப் கலிலியன் டெலஸ்கோப். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல அதுல என்ன சொல்லியிருக்கோம்? கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கேமரா லென்ஸ் அண்ட் மேக்னிஃபைங் லென்ஸ். அதுவே கான்கேவ் லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கலிலியன் டெலஸ்கோப்ல ஐ லென்ஸா யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சா? தே ஆர் யூஸ் இன் மேக்கிங் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் அண்ட் ஸ்லைட் ப்ரொஜெக்டர். கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், ஸ்லைட் ப்ரொஜெக்டர் இந்த மூணுத்தையும் யூஸ் தயாரிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுவே கான்கேவ் லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வைட் ஆங்கிள் ஸ்பை ஹோல் டோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. அந்த கதவுலாம் ஒரு லென்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, உள்ள இருந்து வெளியில யாராவது இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதான் அந்த வைட் ஆங்கிள் ஸ்பை ஹோல் டோர்ஸ் அதை ரெடி பண்றதுக்கோசரம் யூஸ் ஆகுது. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. தே ஆர் யூஸ்டு டு கரெக்ட் த டிஃபெக்ட் ஆஃப் விஷன் கால்டு ஹைப்பர் மெட்ரோபியா. ஹைப்பர் மெட்ரோபியாங்கிற ஐ டிஃபெக்டை சரி பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா மயோபியா அப்படிங்கிற ஐ டிஃபெக்ட் வந்து சரி பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அவ்வளவுதான், 3 பாயிண்ட்ல 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே. இத நான் இப்ப பார்க்கவே சொல்றேன் பாருங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கேமரா லென்ஸ் அண்ட் மேக்னிஃபைங் லென்ஸ். அதுவே கான்கேவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கலிலியன் டெலஸ்கோப்ல இருக்கக்கூடிய ஐ லென்ஸ் ரெடி பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தே ஆர் யூஸ்ட் இன் மேக்கிங் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் அண்ட் ஸ்லைட் ப்ரொஜெக்டர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் யூஸ்ட் இன் வைட் ஆங்கிள் ஸ்பை ஹோல் இன்டோர்ஸ். ஓகேங்களா? அடுத்து தே ஆர் யூஸ்ட் டு கரெக்ட் த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் விஷன் கால்டு ஹைப்பர்மெட்ரோபியா. தே ஆர் யூஸ்ட் இன் டு கரெக்ட் த டிஃபெக்ட் ஆஃப் விஷன் கால்டு மயோபியா. முடிஞ்சா? ஓகே. அடுத்து வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் எல்இடி டிவி ஓவர் நார்மல் டிவி? நார்மல் டிவியோட எல்இடி டிவில என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னா பாருங்க. பிரைட் பிக்சர் குவாலிட்டி. இதை மட்டும் எழுதினா கூட போதும். பிரைட் பிக்சர் குவாலிட்டி, சாரி பிரைட் பிக்சர் குவாலிட்டி, தின்னர் இன் சைஸ், ரொம்ப மெலிசா இருக்கும். லெஸ் பவர் அண்ட் கன்சியூம் வெரி லெஸ் எனர்ஜி. யூஸ் லெஸ் பவர் அண்ட் கன்சியூம் வெரி லெஸ் எனர்ஜி. முடிஞ்சா? அதுக்கப்புறம் லைஃப் ஸ்பேன் இஸ் மோர் ரிலையபிள். அவ்வளவுதான், 5 பாயிண்ட். 5 பாயிண்ட் நான் பார்க்காம சொல்ல பாருங்க. பிரைட்டர் பிக்சர் குவாலிட்டி, அதுக்கப்புறம் தின்னர் இன் சைஸ், அதுக்கப்புறம் யூசஸ் லெஸ் பவர் அண்ட் கன்சியூம் வெரி லெஸ் எனர்ஜி, லைஃப் ஸ்பேன் இஸ் மோர், அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோர் ரிலையபிள். முடிஞ்சா? ஓகே. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ. The principles of echo is used in the abstract ultrasonic, which is used to create real-time visual image of the developing embryo in the mother. இங்க இருந்து எழுதுங்க. Which is used to create real-time visual image of the developing embryo in the mother uterus. அதாவது கருவுல வந்து குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தை வந்து எந்த பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்கேனிங் பண்ணுவாங்க இல்லையா, சோ அதுக்காக வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் this is a safe testing tool as it does not use any harmful radiation. இதுல வந்து எந்த ஒரு harmful radiation இல்லாதனால இது வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு டெஸ்டிங் டூலா வந்து இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, முடிஞ்சா? ஓகே. அடுத்து பாருங்க. யூஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் இன் ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்ல வந்து யூஸ் ஆகக்கூடிய ஐசோடோப்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேடியோ ஐசோடோப் ஆஃப் பாஸ்பரஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப்ஸோட ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம்
ஓகே. அதே மாதிரி இந்த ரேடியோ ஐசோடோப்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது எதுக்கு யூஸ் ஆகுதா? இன்செக்ட்ஸ் வந்து கில் பண்றதுக்கோசரமும் பாரசிட்ஸ்ல இருந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. இப்போ ஈஸியா சொல்ல பாருங்க, ரேடியோ ஐசோடோப் ஆஃப் பாஸ்பரஸ் இதை நான் எடுத்துக்கிறேன். இது எதுக்கு யூஸ் ஆகுது? இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப். முடிஞ்சா? அதுக்கப்புறம் இந்த ரேடியேஷன் ஃப்ரம் த ரேடியோ ஐசோடோப்ஸ் கேன் பி கில் த இன்செக்ட்ஸ், கேன் பி யூஸ்டு டு கில் த இன்செக்ட்ஸ் அண்ட் பாரசிட்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் த வேஸ்டேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். அவ்வளவுதான் முடிஞ்சு. பிசிக்ஸ்ல 5 கொஸ்டின், 5 கொஸ்டின் ஈஸியா இருக்கும். முடிச்சிட்டோம்னா ஓகே. அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு வரும். இதுல 2 கொஸ்டின் இருக்கு பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகேட்ரலா. அவகேட்ரலா வந்து எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா, இட் எக்ஸ்பிளைன் கே லூசாக்லாவை இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிசிட்டி ஆஃப் கேஸ். கேஸோட அட்டாமிசிட்டியை டிட்டர்மைன் பண்றதுக்கோசரம் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் கேன் பி டெரிவ்டு யூசிங் அவகேட்ரலா. அவகேட்ரலா யூஸ் பண்ணி நம்ம மாலிகுலர் ஃபார்ம் ஆஃப் கேஸ், எந்த கேஸா இருந்தாலும் சரி, அதோட மாலிகுலர் மாஸ் வந்து டெரிவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இட் டிட்டர்மைன்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. இது நம்ம ஒரு 4 மார்க் கொஸ்டினாவே பார்ப்போம் இல்லையா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி இதை டிட்டர்மைன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இட் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் கிராம் மோலார் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ். கிராம் மோலார் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் டிட்டர்மைன்லயே பாருங்க, நமக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னா, இட் இஸ் டிட்டர்மைன் த அட்டாமிசிட்டி ஆஃப் கேசஸ். அதுக்கப்புறம் டிட்டர்மைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. அதுக்கப்புறம் இட் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் கிராம் மோலார் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ். 3 பாயிண்ட் முடிஞ்சிருச்சா? இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இட் எக்ஸ்பிளைன்ஸ் கே-லூசாக்லா. ஃபோர்த் பாயிண்ட் முடிஞ்சிருச்சா? இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவகேட்ரோலா இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கேசஸ். டிட்டர்மைன் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கேசஸ். அவ்வளவுதான், 4 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. 5 பாயிண்ட்மே முடிஞ்சிருச்சு. ஓகே. அடுத்து யூசஸ் ஆஃப் எத்தனால். இது எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்டிசெப்டிக்கா யூஸ் ஆகுது, ஆன்டி ஃப்ரீசரா வந்து யூஸ் ஆகுது. ஆட்டோமொபைல்ஸ்ல ரேடியேட்டர்ல ஆன்டி ஃப்ரீசரா யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது பாக்டீரியா, பங்கை இதெல்லாம் கில் பண்றதுக்கோசரம் யூஸ் ஆகுது. அவ்வளவுதான், 3 பாயிண்ட் தான். அதே மாதிரி ஹேண்ட் சானிடைசரா என்னென்ன யூஸ் ஆகுது? ஆஸ் அன் ஆன்டிசெப்டிக். அதுக்கப்புறம் ஆன்டி ஃப்ரீசர் ஆட்டோமொபைல் ரேடியேஷன்ஸ். இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க, யூசஸ் ஆஃப் எத்தனால். இது வந்து ஆன்டிசெப்டிக்கா யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஆன்டி ஃப்ரீசர் அண்ட் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்ஸ். அதுக்கப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து கொள்றதுக்கோசரம், என்னென்ன பாக்டீரியா, பங்கை மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம் கொள்றதுக்கோசரம். அதுக்கப்புறம் ஹேண்ட் சானிடைசர் இது வந்து யூஸ். ஓகேவா? இப்போ கெமிஸ்ட்ரியில் 2 கொஸ்டின் முடிஞ்சிருச்சா? அடுத்து பயாலஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் தான் இருக்கு. 3மே ஈஸியான கொஸ்டின். சாரி, 5 கொஸ்டின் இருக்கு. 5மே ஈஸி தான் பாருங்க. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்? குளோரோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கோசரம் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்டார்ச் ஸ்டோர் பண்றதுக்கோசரம் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து சிந்தசைஸ் பண்றதுக்கோசரம் யூஸ் ஆகுது. லிபிட்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கோசரம் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் குளோரோபிளாஸ்ட் உருவாக்குறதுக்கோசரம் ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? என்னென்ன? போட்டோசிந்தசிஸ், ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச், synthesis of fatty acid, storage of lipids and formation of chloroplast. முடிஞ்சா? ஓகே. அடுத்து வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்ஸ் இன் ஹார்ட். ஹார்ட்ல இருக்கக்கூடிய வால்ஸ் வந்து முக்கியத்துவம் என்னென்ன அப்படி? அந்த வால்ஸ் இன் ஹார்ட் ஆர் மஸ்குலர் ஃபிளாப் that regulates the flow of blood in a single direction and prevents backflow of blood. சிம்பிள் தான். இந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய வால்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மஸ்குலர் ஃபிளாப். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரெகுலேட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் சிங்கிள் டைரக்ஷன். ரெகுலேஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் பிளட் அண்ட் இன் சிங்கிள் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்டா, ரெகுலேஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் சிங்கிள் டைரக்ஷன் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். பிளட் வந்து பேக் ஃப்ளோ வராம பாதுகாக்கிறது இதோட வேலை தான். இப்போ ஈஸியா சொல்லுங்க பார்ப்போம். The valves in heart are muscular flap that regulates the flow of blood in single direction and prevents backflow of blood and prevents backflow of blood. முடிஞ்சா? ஓகே. அடுத்த தேர்ட் கொஸ்டின். மென்ஷன் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷனோட முக்கியத்துவம், அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னென்ன? செல்ஃப் பாலினேஷன் இஸ் எ பாசிபிள் இன் சர்டைன் பைசெக்சுவல் ஃபிளவர்ஸ். இது வந்து ஒரு சில பைசெக்சுவல் ஃபிளவர்ஸ்ல மட்டும் தான் இது வந்து பாசிபிள். அதுக்கப்புறம் ஃபிளவர்ஸ் டு நாட் டிபெண்ட்ஸ் ஆன் எனி ஏஜென்ட்ஸ் ஃபார் பாலினேஷன். பாலினேஷன் நடக்கிறதுக்கு எந்த ஒரு ஏஜென்ட்ஸுமே தேவையில்ல. there is no wastage of pollen grains. pollen grains வந்து எந்த ஒரு வேஸ்டேஜுமே இருக்காது. 3 பாயிண்ட் தான். செல்ஃப் பாலினேஷன் இஸ் பாசிபிள் இன் a certain bisexual flowers. bisexual flowers வந்து இது நடக்கும். அதுக்கப்புறம் flowers do not depends on agents for pollination. பாலினேஷனுக்கு எந்த ஒரு ஏஜென்சியும் டிபெண்ட் பண்ணிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. there is no wastage of the pollination. இப்ப பார்த்தாலே சொல்றேன் பாருங்க, self pollination is possible in certain bisexual flowers
அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் do not depends on any agents for pollination. There is no wastage of pollen grains. முடிஞ்சா? அடுத்து disadvantages. The seeds are less in number. கம்மியான seeds மட்டும் தான் இதுல ப்ரொடியூஸ் ஆகும். Endosperm is minute. Therefore, the seeds produce weak plant. Endosperm வந்து மைன்யூட்டா இருக்கிறது, கம்மியா இருக்கிறதுனால இதுல வீக்கான பிளான்ஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். நியூ வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் cannot be produced. இதுல புது விதமான தாவரங்கள் வந்து உருவாகாது. டிஸ்அட்வான்டேஜஸ் இப்போ அவ்வளவுதான், ஒரு தடவை படிச்சு எனக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் சொல்றேன் பாருங்க. சீட்ஸ் ஆர் லெஸ் இன் நம்பர். அதுக்கப்புறம் எண்டோஸ்போம் இஸ் மைன்யூட் அண்ட் சீட்ஸ் ப்ரொடியூஸ் வீக் பிளான்ஸ். therefore the seeds produce weak plants. அதுக்கப்புறம் நியூ வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் cannot be produced. முடிஞ்சா? ஓகே. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்னோபாட்னி. இதுக்கு முன்னாடி டெஃபினிஷன் கொஸ்டின்ல நம்ம என்ன பார்த்தோம்னா டிஃபைன் எத்னோபாட்னி பார்த்தோம். ஓகேவா? இப்ப இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போறோம். ஒண்ணு நமக்கு ரெண்டும் தனித்தனியா 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், இல்ல ரெண்டு சேர்த்து ஒரு 4 மார்க் கொஸ்டின்ல பார்க்கலாம். அப்ப இந்த 2 மார்க் படிச்சுட்டு இருக்கவே நம்ம ஒரு 4 மார்க் ரெடி ஆயிடும். ஓகேங்களா? சரி பாருங்க. இட் ப்ரொவைட்ஸ் ட்ரெடிஷனல் யூசஸ் ஆஃப் பிளான்ஸ். ஒரு தாவரத்தோட பாரம்பரிய பயன்பாடுகள் என்ன அதை நமக்கு சொல்லுது. இட் கிவ்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் சர்டன் அன்னோன் அண்ட் நவுன் யூஸ்ஃபுல் பிளான்ஸ். தெரிஞ்ச மற்றும் தெரியாத தாவரங்களோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கறத நமக்கு சொல்லுது. இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் சர்டன் நவுன் அண்ட் அன்னோன் பிளான்ஸ், யூஸ்ஃபுல் பிளான்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எத்தனோ மெடிக்கல் டேட்டா வில் சர்வ் த ஃபாலோஸ். இதெல்லாம் வேணாம். இங்க இருந்து எழுதிக்கலாம். As a useful source of information for the chemist, pharmacologist, அதுக்கப்புறம் practitioners of herbal medicines, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டாவை கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸா இருக்கு எத்னோபாட்னி. ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் எத்தனோ மெடிசினல் பிளான்ட் ஸ்பாட்ஸ் லைக் bark, stem, root, leaves, flowers, flower bud, fruits, seed, oil, resin, dyes, gums, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டயேரியா, ஃபீவர், அதுக்கப்புறம் ஹெட் ஏக், டயபெட்டிஸ், ஜாண்டிஸ், ஸ்னேக் பைட்ஸ், லெப்ரோசி, இந்த மாதிரி நிறைய வியாதிகள் வந்து குணப்படுத்துறது. சும்மா ஏதாவது ஒரு 3 எழுதி ஏதாவது ஒரு 3 டிசீஸ் நீங்க நோட் பண்ணாவே போதும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ட்ரெடிஷனல் யூசஸ் ஆஃப் பிளான்ஸ். இட் ப்ரொவைட்ஸ் ட்ரெடிஷனல் யூசஸ் ஆஃப் பிளான்ட். அதுக்கப்புறம் இட் கிவ்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் சர்டன் அன்னோன் அண்ட் நவுன் யூஸ்ஃபுல் பிளான்ஸ். அதுக்கப்புறம் சர்வ் அஸ் a useful source of information of a chemist, pharmacologist, அதுக்கப்புறம் practitioners of herbal medicines. ஹெர்பல் மெடிசன் பத்தி ப்ராக்டிஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு டேட்டா கலெக்ஷனா இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் யூட்டிலைஸ் எத்தனோ மெடிக்கல் பிளான்ஸ் பார்ட்ஸ் ஆன என்னென்ன அப்படின்னா பார்க், ஸ்டெம், ரூட், லீவ்ஸ், ஃபிளவர்ஸ், ஃபிளவர் பட், சீடு, ஃப்ரூட்டு, டைஸ், ஆயில், அதுக்கப்புறம் அந்த கோந்து, தட் மீன்ஸ் ரெசின், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வியாதிகள் வந்து குணப்படுத்துறது யூஸ் ஆகுது. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டயேரியா, ஃபீவர், ஹெட் ஏக், கோல்டு, காஃப், ஜாண்டிஸ், ஸ்னேக் பைட், இந்த மாதிரியான நிறைய வியாதிகள் குணப்படுத்துறது யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு தடவை படிச்சதுல என்னால பார்க்காம சொல்ல முடியுது, கண்டிப்பா உங்களாலையும் சொல்ல முடியும். ஓகே. அடுத்த லாஸ்ட் கொஸ்டின், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக். அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக். ஓகேவா? ஸோ பாருங்க, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக் இஸ் வைட்லி யூஸ்ட் அஸ் எ ஃபாரன்சிக் அப்ளிகேஷன். வைட்லி யூஸ்ட் அஸ் எ ஃபாரன்சிக் வைட்லி யூஸ்ட் இன் ஃபாரன்சிக் அப்ளிகேஷன்ஸ். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து யூஸ் ஆகுதா? எதுக்காகனா லைக் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சச் அஸ் ஐடென்டிஃபைங் த கல்பிரிட். அந்த குற்றம் ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா அந்த குற்றம் செஞ்சது யார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் பேட்டர்னிட்டி டெஸ்டிங் இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட். பேட்டர்னிட்டி டெஸ்டிங்க்கு இது வந்து யூஸ் ஆகுது. அப்ப நம்ம இது எப்படி எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக் இஸ் யூஸ்ட் அஸ் யூஸ்ட் இன் ஃபாரன்சிக் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டு கீழே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிரைம் இன்வெஸ்டிகேஷன், அதுக்கப்புறம் பேட்டர்னிட்டி டெஸ்டிங் அப்படின்னு 2 பாயிண்டா பிரிச்சுக்கலாம். முடிஞ்சா? இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த ஸ்டடி ஆஃப் ஜெனடிக் டைவர்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், எவல்யூஷன் அண்ட் ஸ்பீஷியேஷன்ஸ். ஸோ இது வந்து ஜெனடிக் டைவர்சிட்டியில வந்து எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்புலேஷன், மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு, எவல்யூஷன் எப்படி நடந்திருக்கு, புதுசா ஏதாவது உயிரினங்கள் வந்து உருவாகி இருக்கா, இன்னும் பழைய உயிரினங்கள் ஏதாவது அழிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உயிரினங்களோட வகைப்பாடுக்காகவும் இது வந்து பயன்படுது. ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிட்டோமா? மொத்தமா இதுல நமக்கு இப்ப எத்தனை கொஸ்டின் இருக்கு? பயாலஜில 5, கெமிஸ்ட்ரியில 2, பிசிக்ஸ்ல 5, மொத்தமா 12 கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? இந்த 12 கொஸ்டினை படிச்சோம்னா நமக்கு கண்டிப்பா 1 இல்லைன்னா 2 கொஸ்டின் வந்து நமக்கு கண்டிப்பா வந்துடும். அப்போ இதுலயே நம்ம வந்து 2ல இருந்து எவ்வளவு மார்க் எடுக்கலாம்? 4 மார்க் எடுக்கலாம் நம்ம. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தோம்னா இது ரீசன் கொஸ்டின்ஸ் பார்த்தோம், அதுல 1 or 2 கொஸ்டின் வரும்.
டெஃபினேஷன் கொஸ்டின் பார்த்தோம். அதுல 2 ஆர் 3 கொஸ்டின் வரும். அப்போ நம்ம ஆவரேஜா எடுத்துட்டா கூட இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 3 கொஸ்டின் வருதுன்னா 5 2 மார்க் நம்ம ரெடி ஆயிட்டோம். ஓகே, அப்ப 10ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து ஆவரேஜா நம்ம சொன்னோம்னா 10 கொஸ்டின் 10 மார்க் வந்து நம்ம எழுதிடலாம். இல்ல அப்படின்னா மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 16 மார்க்குக்கு கிட்டத்தட்ட 8 2 மார்க் இந்த 5 வீடியோல வந்து நமக்கு வந்துடும். சோ எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு இப்ப உங்களுக்கு புரியும் இல்லையா? சோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோஸை நீங்க கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு சிலர் நான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, ஒரு சிலருக்கு யாராவது கூட உட்காந்து இந்த மாதிரி லைன் பை லைனா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 2 3 தடவை அவங்களும் கூட சேர்ந்து படிச்சு காமிச்சு படிக்க வச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களாலையும் படிக்க முடியும். அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் இருக்கலாம். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் சலுப்புப்படாம, சோம்பேறித்தனப்படாம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க சொல்லுங்க. அப்படி பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களால ஈஸியா படிக்க முடியும். இப்ப நம்ம எதை எதை முடிச்சிருக்கோம்னா டெஃபினேஷன் கொஸ்டின், யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், ரீசன் கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். முடிஞ்சா அடுத்த வீடியோஸ்ல வந்து ஒண்ணு நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம், இல்லைன்னா டிஃபரன்சியேஷன் கொஸ்டின் பார்க்கலாம். பட் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம் அடுத்ததுல. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வேணும்னா ஸ்டேட்ஸ் அண்ட் லாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஷேர் பண்ண போறீங்க. ஷேர் பண்ணிட்டு அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. அடுத்த வீடியோல நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகேவா?